அது மட்டும் எங்களுக்கு சம்மோட முடிச்சோம். 6th 7th பார்க்கணும். 6th 7th பார்க்கணும். வெரி குட். சொன்னது யாரு? நந்தினின்னு பேரு. வெரி குட். ஓகே. 5th 6th பார்த்தாச்சு. இப்போ 7 8 பார்க்கணும். ஓகே. 7th சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். நீங்க எல்லாமே இப்படிதான் சொல்லுவீங்க, எங்களுக்கு தெரியும். ஒரு PQR அப்படின்னு சொல்லி ஒரு முக்கோணம் தான் இருக்கு. ஓகேவா? அது வந்து நமக்கு செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லல. ஒரு நார்மல் ட்ரையாங்கிள் இருக்கு. அதுல QR அப்படின்றது செங்குத்தாக உள்ள PS ஆனது. அப்ப QRக்கு பர்பெண்டிகுலரா PS அப்படின்னு ஏதோ ஒரு டேர்ம் இருக்கு. ஹாய்மா, இப்பதான் இந்த 7th சம் வந்திருக்கோம். முக்கோணம் PQRல QRன்றது பேஸ் அடிப்பக்கம், PS அப்படின்றது வந்து பர்பெண்டிகுலரா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல QR அப்படின்றது Sல போயிட்டு இந்த S அப்படின்ற பாயிண்ட்ல QRஐ Sல் சந்திக்கிறது. ஓகே. வேற என்ன கொடுத்துருக்காங்க? இந்த QR அப்படின்றது 3 டைம்ஸ் ஆஃப் SR அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுக்கல. அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இது ஒரு ஈஸியான சம் தான். ஆனா நீங்க புரிஞ்சுட்டு போட்டாதான் ஈஸியா இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கேட்டிருக்காங்க. சரியா? ஆ 200 ரூபாய் வந்திருக்குண்ணே. 200. ஓகே. ஓகே. இப்போ இதில் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்? PQRமா? PQR S. கரெக்டா? PQR இது S அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ இதில் நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க? இதில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த QS அப்படின்றது 3 டைம்ஸ் ஆஃப் SR. சாரி, எஸ். கரெக்ட். கரெக்டா? குட் ஈவினிங் மேம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து 4.3ல 7th சம். ஓகேவா? ஓகே, சரி. இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற ஹிண்ட்டு. இதை வச்சுட்டு நம்ம என்னமா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரூஃப் படிங்க யாராவது. 2pq squared equal to 2pr squared plus qr squared என நிறுவுக. ஓகே. சரி. இப்போ இதுல பாருங்களேன். இங்க QS SRன்னு இருக்கு. இங்க எதுவுமே QS SRனே வரல. அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த QS SR நான் மாத்த போறேன். நமக்கு அது தேவையே இல்லை. இதுல தேவையே படலை. நம்ம ப்ரூஃப்ல அது வரவே இல்லை அப்படின்றதுனால நமக்கு கொடுத்துருக்கிற QS இந்த டேர்மை QSSR டேர்மை நமக்கு தேவையான வேல்யூஸாக மாற்ற போகிறேன். இங்கே பாருங்க, QSன்னு ப்ரூஃப்ல இல்லை, SRன்னு ப்ரூஃப்ல இல்லை, ஆனால் QRன்னு ப்ரூஃப்ல இருக்கு. அப்போ இந்த டேர்ம்ஸை நான் QRஆ மாற்ற போகிறேன். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த QS நான் அப்படியே வச்சுக்கிறேன்.
இந்த எஸ்ஆருக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்? எஸ்ஆர் அப்படின்னு எழுதாம கியூஆர் மைனஸ் கியூஎஸ் அப்படின்னு எழுத போறேன். எப்படி மாத்திரம் பாருங்க. கியூஆர்னு தனியா நான் வந்து கியூஎஸ்ன்னு தனியா எழுதாம அதை அப்படியே டைரக்டா எழுதாம நானாவே கியூஆர்ல இருந்து கியூஎஸ் மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ வரும்னா எஸ்ஆர். அப்ப எஸ்ஆருக்கு பதிலா நான் இந்த டேர்மை நானே மாத்திக்கிறேன். புரியுதா என்ன பண்ணிருக்குன்னு? இந்த மொத்த டேர்ம்ல இது வேணும்னா இதை மட்டும் மைனஸ் பண்ற மாதிரி அப்படி எழுதியிருக்கேன். இப்போ QS ஈக்குவல் டு இதை உள்ள கொடுத்து மல்ட்டு பண்ணோம் அப்படின்னா 3QR மைனஸ் 3QS அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து நான் இந்த சைட் கொண்டு போறேன். அப்போ QS பிளஸ் 3QSன்னு வரும். 3QR இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 4QS ஈக்குவல் டு 3QR. நமக்கு வந்து இந்த QS அப்படின்றது வேணாம். அப்ப இந்த QS வேணாம். அந்த QS-ஐ அதுக்கு பதிலா QR-ஆ மாத்தணும். அப்போ இந்த 4 நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போனா டிவிஷன்ல வருமா? அப்ப இனிமே QSன்னு வர டேமுக்கு பதிலா 3/4 QR அப்படின்னு நான் எழுதிப்பேன். இந்த QS நமக்கு வேணாம் அப்படின்றதுனால அதுக்கு பதிலா QR வர மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோம். இது புரியுதா பாருங்க. ஓகேவா? ஓகேவாம்மா? ஓகே. இப்போ அதே மாதிரி நான் இதையே எடுத்துக்கிட்டு இப்போ இங்க எஸ்ஆரும் நமக்கு தேவை கிடையாது. அப்ப இந்த எஸ்ஆர் தான் எஸ்ஆரும் நமக்கு அங்க வந்து வரக்கூடாது. எஸ்ஆரையும் நான் என்ன பண்ண போறேன்னா கியூஆர்னு மாத்த போறேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த எஸ்ஆருக்கு பதிலா நான் எப்படி மாத்த போறோம்னா எஸ்ஆர் இது வேணாம் இதை எழுத வேணாம் அப்படின்னா கியூஆர்ல இருந்து கியூஎஸ் அதான் இங்க மைனஸ் பண்ணுமா இல்லைன்னா கியூஆர்ல இருந்து கியூஎஸ் மைனஸ் பண்ற மாதிரி எடுத்துக்க போறேன். நான் மொத்தமா இருக்கிறது கியூஆர் அதுல கியூஎஸ் மைனஸ் பண்ற மாதிரி நானா மாத்தி எழுதிக்கிறேன். இந்த எஸ்ஆருக்கு பதிலா முன்னாடி இந்த பக்கம் மாத்தணும், இப்ப இந்த பக்கம் மாத்துறோம். ஓகேவா? ஓகேவாமா? ஓகே அப்படியே ஓகே அப்படியே நான் உள்ள கொடுத்து மல்டி பண்ணிக்கிறேன். இப்ப இதுல நமக்கு எது வேணாம்? QSன்றது வேணாம். நான் இங்க என்னமா பண்ணேன்? இங்கேயும் அதே என்னமா பண்ணிருக்கேன். இந்த சைடு தான் இதுல மாத்திருக்கேன். அப்ப நம்ம இந்த சைடு இதுல மாத்திருவோம். ஓகே ஏன்னா இதுல இந்த பக்கம் மாத்திக்கிட்டோம், இதுல இந்த பக்கம் மாத்திருவோம். அதே தான் நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. அதுல என்ன பண்ணணும் அதே தான் இதுல பண்றேன். முன்னாடி அந்த பக்கம் மாத்தினேன்னா நான் இப்ப இதுல இந்த பக்கம் மாத்த போறேன். இங்க என்ன இருக்கு? 3SRன்னு இருக்கா? SRக்கு பதிலா தான் நம்ம அப்படி எழுதணும். நான் இப்ப QSக்கு பதிலா எழுத போறேன். QS எனக்கு வேணாம் அப்படின்னா QRல இருந்து SR மைனஸ் பண்ற மாதிரி நான் எடுத்துக்க போறேன். QRல இருந்து மொத்த டேம்ல இருந்து SR மைனஸ் பண்ணா QS வரும்ல அப்படி எடுத்துக்க போறேன். இந்த பக்கம் மாத்த போறேன் நானு. இப்ப இந்த மைனஸ் SR மட்டும் இந்த பக்கம் கொண்டு போறேன் நானு. அப்ப பிளஸ்ல போகும். அப்ப 3SR பிளஸ் SR இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4SR. இங்கே QR. எனக்கு வந்து இதுலயும் எனக்கு என்ன வேணாம்? SR இந்த QS நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதாவது இந்த SR நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. அப்ப இந்த SR வந்தது அப்படின்னா SRக்கு பதிலா எப்படி மாத்த போறோம் அப்படின்னா SR மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன். SR மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்ப QR டிவைட் பை 4 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். SR வந்ததுன்னா அந்த இடத்துல இனிமே இதை மாத்தி எழுதிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்? கொடுத்துருக்கிற டேர்ம்ல நமக்கு இது ரெண்டுமே வராததுனால QS-ஐ QR-ஆ மாற்றணும். அதே மாதிரி SR-ஐ QR-ஆ மாற்றிருக்கோம். ரெண்டுத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன். ஓகே பாருங்க. இந்த சைடு மாற்றி அடுத்து இந்த சைடு மாற்றிருக்கோம். ஓகே இனிமே இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போதான் நம்ம ஒரிஜினல் சம்முக்கு போகிறோம். போகலாமா? ப்ரூஃப்காக நம்ம இப்போதான் போட போகிறோம். ஓகேம்மா. நான் வேணா அந்த இதை வரைஞ்சி காமிச்சிடுறேன். இங்கே வரைஞ்சி வச்சிடுறேன். பிஎம் அது பிக்யூஆரா எப்படி வச்சிருந்தோம்? இதுதான் பிஎம். ஓகே PQ. சொல்லுங்கம்மா. அப்ப நம்ம இவ்வளவு நாளா கண்டுபிடிச்சதை
கண்டுபிடிச்சுதானக்கா அந்த சம் ஆமா ஆமா போடணும். ஆமா ஆமா அதுவும் சம்முதான். நான் சும்மா அந்த ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்றேன். இந்த 2PQ ஸ்கொயர்ன்னு நமக்கு ஏதோ இருந்ததுல, அத ப்ரூஃப் பண்றதுக்காக இப்பதான் நம்ம ஆக்சுவலா கண்டுபிடிக்கிறோம்னு சொல்றேன். நமக்கு தேவையானது தான். இதுவரைக்கும் கண்டுபிடிச்சது நமக்கு தேவையானது தான். அத சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் நம்ம சால்வே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், செகண்ட் ஓகேக்கா. நமக்கு தேவையானது தான். அத கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோமா? சரி. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்த எடுத்துக்கிறேன். PSQ முக்கோணம் PSQ இத எடுத்துக்க போறேன். இதுக்கு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண போறோம். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா, இந்த கர்ணம் ஹைப்போட்டனியஸ் அப்படின்றது PQ ஸ்கொயர் அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லுங்க? PQ ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? PS ஸ்கொயர் வெரி குட். PS ஸ்கொயர் பிளஸ் 2S ஸ்கொயர். வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான். இதுக்கு தான் கரெக்டா இருக்கும். ஓகே. இப்போ இதுல நமக்கு ப்ரூஃப்ல என்ன வரல? QS அப்படின்ற ஒரு டேர்மே வரல. அப்ப QSக்கு பதிலா நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? QS வந்தா இது சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 3/4 QR. அத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். 3/4 QR. ஓகேவா? இத அப்படியே நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். சரி. அப்ப இங்க PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு PS ஸ்கொயர் பிளஸ் இத ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஸ்கொயர் பண்ணா 9/16 QR ஸ்கொயர். நமக்கு இப்போ PS ஸ்கொயர் மட்டும் நான் இங்க வச்சுக்க போறேன். அப்ப PS ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும். இந்த டேர்ம் ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ்ல போகும். அப்ப PQ ஸ்கொயர் மைனஸ் 9/16 QR ஸ்கொயர் அப்படின்னு வரும். இத நான் அப்படியே எத்தனாவது ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன்னா, 3rd ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். இது ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகே. ஓகே. இப்ப அதே மாரி இந்த ஓகேம்மா. ஓகே. இப்போ இந்த முக்கோணத்த எடுத்துக்கிட்டோமா, அதே மாரி இப்ப இந்த முக்கோணம் எடுத்துக்க போறேன். முக்கோணம் PSR எடுத்துக்க போறேன். இதுக்கும் அதே நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண போறோம். அப்ப எப்படி வரும்? PR ஸ்கொயர் ஈக்குவல் டு PS ஸ்கொயர் பிளஸ் SR ஸ்கொயர்ன்னு வரும். இதுல நமக்கு என்ன தேவையில்ல? இந்த SR தேவையில்ல. SRக்கு பதிலா இப்ப நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். PS ஸ்கொயர் SRக்கு பதிலா என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கோம் பாருங்க. SRக்கு பதிலா QR/4ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். QR/4 இத நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ண போறோம். அப்ப PR ஸ்கொயர் PS ஸ்கொயர் QR ஸ்கொயர் பை 16. இதுல PS மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன். PS ஸ்கொயர் மட்டும். இது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா PR ஸ்கொயர் மைனஸ் QR ஸ்கொயர் பை 16 ஈக்குவல் டு இப்படி இருக்கும். இதை நான் 4th ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். இது புரியுதா பாருங்க. ரெண்டுத்துமே PS ஸ்கொயரை ஒரு சைடு கொண்டு வந்துக்கிட்டேன். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 3rd and 4th நான் ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகேமா. 3rd and 4th பாருங்க. இந்த சைடும் ஈக்குவலா இருக்கு. இந்த சைடும் சேமா இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா பேலன்ஸ் ரெண்டு சைடும் ஈக்குவல் தான். அந்த கான்செப்ட்ல பேலன்ஸ் ரெண்டுத்தையும் நான் எழுதிக்க போறேன். பேலன்ஸ் ரெண்டு என்னென்ன இருக்கு? PQ ஸ்கொயர் மைனஸ் QR டிவைட் பை 16 இருந்துச்சு. இந்த பக்கம் என்ன இருந்ததுன்னா PR ஸ்கொயர் மைனஸ் QR ஸ்கொயர் என்னமா இருந்தது அங்க? நான் ஏதாவது தப்பா எழுத போறேன். PQ ஸ்கொயர் மைனஸ் 9/16 QR. PQ ஸ்கொயர் மைனஸ் 9/16 QR ஸ்கொயர். கரெக்டா? ஓகேவாம்மா? PQன்னு இருக்கா, இங்க PRன்னு இருக்கா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட்ல PR இருக்கு. இங்க PR. ஓகேவா? கரெக்டா எழுதியிருக்கேனாமா? எல்லாமே கரெக்டா எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. PR QR. ஓகே. PQ QR. ஓகே தானம்மா? சரி. ஓகே.
ஓகே. இப்ப நம்ம இத வந்து கிராஸ் மல்டிபிள்லாம் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரணும். நமக்கு முதல்ல ப்ரூஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ப்ரூஃப் மட்டும் சொல்லுங்கம்மா. எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாரி நம்ம இத சால்வ் பண்ணிக்கலாம். 2p q square ம். is equal to 2p r square ஆ. plus qr square இருக்கா? ஓகே. அப்போ PQ ஸ்கொயர் வந்து ஒரு சைடா இருக்கு. மத்ததெல்லாம் இன்னொரு சைடு இருக்கு. அப்ப PQ ஸ்கொயர் அப்படின்றது மட்டும் ஒரு சைடா வரணுமா? ஓகே. சரி. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இத முதல்ல கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா டிவைடர்ல உள்ள 16 கேன்சல் பண்றதுக்காக இங்கேயும் நான் முதல்ல 16 காமனா கொண்டு வந்துக்கிறேன். இந்த 16 எங்க மல்டி பண்ணா 16 PR ஸ்கொயர் மைனஸ் இங்க QR ஸ்கொயர்ன்னு வரும். ஹோல் டிவைடட் பை 16 ஈக்குவல் டு இதையும் அதே மாரி இங்க மல்டி பண்ணோம்னா 16 PQ ஸ்கொயர் மைனஸ் 9 QR ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 16 வரும். இந்த 16 இந்த 16 கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம PQ ஸ்கொயர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிருவோமா? PQ ஸ்கொயர் இங்க மட்டும் தான் இருக்கு. வேற எங்கேயுமே இல்ல. அப்போ இந்த 16 PQ ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும். இந்த டேர்ம நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடுறேன். இப்போ 16 PR ஸ்கொயர் மைனஸ் QR பிளஸ் 9 QR ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த மைனஸ் QRல 9 QR போயிருச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 8 QRன்னு வரும். ஈக்குவல் டு 16 PQ ஸ்கொயர். இது எல்லாமே 8ஆல வகுப்படும். அப்ப டிவைடட் பை 8 பண்ண போறேன் நானு. 8ஆல டிவைட் ஆகுறதுனால. அப்போ 16ல 2 டைம் இருக்கு. 2PR ஸ்கொயர் பிளஸ் 8 வந்து இதுல ஒரு டைம் தான் இருக்கு. அப்ப QR ஈக்குவல் டு இதுல 2 டைம் இருக்கு. அப்ப 2PQ ஸ்கொயர். அவ்வளவுதான். நமக்கு தேவையான ஆன்சர் வந்தாச்சு. இந்த சம் ஓகேவா பாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. அப்பதான் புரியும். ஒரு சம்மாக்கா இவ்வளோ நேரம் பார்த்தோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேக்கா. ஓகேவா? இது ஓகேவா? அப்படியே இது பாருங்க. ஓகேக்கா. 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 அக்கா இதுக்கு முன்னாடி இந்த பேஜே காட்டல. காமிச்சனே. அதுக்குள்ளதான் நீங்கெல்லாம் ஓகே ஓகேன்னு சொன்னீங்க. டக் டக்குன்னு சரி நானும் மாத்திட்டேன். இத சொல்லலக்கா, இதுக்கு முன்னாடி இருக்கிறதாக்கா சொன்னோம். ஓ, இப்ப செகண்ட் பேஜ் நான் காமிக்கணுமா? பாருங்க. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூக்கா. 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 ஓகேம்மா. வெல்கம். வந்தோடனே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ணீங்களா? ஆமாக்கா. பண்ணோம்க்கா. ஓகே ஓகே. சரி சரி. பண்ணலக்கா. நிறைய பேர் பண்ணோன்னு சொன்னதுனால நீங்களே பண்ணலன்னு 2 டைம் சொல்லிக்கிறீங்களா? ஆமாங்கக்கா, எக்ஸாம் வச்சேங்க. ஓ சரி சரி. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பேனர் போட்டேன். எப்படிக்கா? வெரி குட்.
ஹலோ. திடீர்னு அமைதியாயிடுச்சு. எல்லாரும் சம் பார்க்குறாங்கப்பா. வேடிக்கை பார்க்கல. இந்த செம்ம பாருங்க. எது டவுட்னா கேளுங்க. அக்கா இது ஓகே அக்கா, பாத்துட்டேன். பார்த்துட்டீங்களா? ஓகே. டிவி போட்டு பாருங்கம்மா. ம். ஓகேக்கா. ஓகேம்மா. சரி, அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிருவோமா? ஓகேக்கா. ஓகே. லாஸ்ட் ஒரே ஒரு சம் இருக்கு. ஓகேம்மா. இந்த சம் தான் அது. இதுல வந்து 8AE ஸ்கொயர் ஈக்குவல் டு 3AC ஸ்கொயர் ப்ளஸ் 5AD ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இதுல என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இது எல்லாமே ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க. சப்போஸ் இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ். எல்லாமே ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம சம் போட போறோம். இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்படியே நம்ம சம் அந்த டயக்ராம் வரையிறேன் பாருங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லா வரல, ஆனா வந்திருக்கு. ஓகே தானே? ஓகேக்கா. ஓகே. போய் முடியுது. ஓகே, சரி. இது வந்து 90 டிகிரியில் இருக்கு. இதற்கு என்னென்ன நேம் கொடுத்துருக்காங்க? ABCDEயா? இல்லை தப்பா எழுதுறேனா? தப்பா எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன். ABCDE கரெக்டா? ஓகே. இது எல்லாமே ஓகே. இதெல்லாம் ஈக்குவல்ன்றதுனால இது எக்ஸ், இது எக்ஸ், இது எக்ஸ்ன்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ பில இருந்து டி வந்து எக்ஸ்னா பில இருந்து இ என்னமா இருக்கும்? 2x. வெரி குட். அதுவே பில இருந்து சினா 3x. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். ஏன்னா இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சரி, இதுல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா 8AE ஸ்கொயர் ஈக்குவல் டு 3AC ஸ்கொயர் பிளஸ் 5AB ஆமாது ஏடியா? ஓகே, AD ஸ்கொயர். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். இதை நம்ம LHS தனியாகவும் RHS தனியாகவும் போட போறோம். ஃபர்ஸ்ட் நான் இதை போட போறேன். ஃபர்ஸ்ட் அதுல AE LHSன்னு வச்சுக்குவோம். AE ஸ்கொயர் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க, AE ஸ்கொயர் இந்த முக்கோணம், இந்த கோடு வேணும்னா இந்த பெரிய முக்கோணத்தை நான் எடுத்துக்க போறேன். ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் ABE இந்த இதை எடுத்துக்கிறேன். AEB இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேம்மா. இல்லையா நீங்க ஒரு ஒரு முக்கோணமும் கண்டுபிடிச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க குட்டி குட்டியா ஒன்னொன்னா கூட எடுத்துக்கோங்க. ABD இந்த முக்கோணம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் படி AD ஸ்கொயர்ன்றது AB ஸ்கொயர் பிளஸ் BD ஸ்கொயரா இருக்கும். இந்த BD ஸ்கொயருக்கு பதிலாக நீங்க எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்ப AD ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்ப ABல இருந்து இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். ஓகேவா? முக்கோணம் ABE இந்த முக்கோணம் எடுத்துக்கிறேன். இதுல எப்படி எழுதலாம் பித்தாகரஸ் தியரம்? AE ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். இப்ப Bல இருந்து E வரைக்கும்னா x பிளஸ் எக்ஸ் 2x. 2x ஸ்கொயர் பண்ணோம்னா 4x ஸ்கொயர். இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். புரியுதா? இந்த இது வந்து எப்படின்னு 2x ஹோல் ஸ்கொயர் பண்ணுவோம். அதுக்கு நான் டைரக்டா 4x ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டேன். ஓகே. ஓகே, அடுத்து
முக்கோணம் பெரிய முக்கோணம் ஏபிசியே எடுத்துக்கிறேன். ஏபிசி பெரிய முக்கோணத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த முக்கோணத்தை ஃபுல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதில் எப்படி எழுதலாம்? ஏசியை ஸ்கொயர் பண்ணால் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். பிசி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 3x. 3xஐ ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும்? 3xஐ ஸ்கொயர் பண்ணால் ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 9x ஸ்கொயர். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். 9x ஸ்கொயர்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். இது அப்படியே நான் தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ நான் இதை எப்படி பண்ண போகிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே 8AE ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஏஇ டேம் இந்த இதை நம்ம 8AE ஸ்கொயராக மாற்றணும். அப்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனில் 8 நான் மல்டிப் பண்ணுறேன். இந்த சைடு மல்டிப் பண்ணால் அந்த பக்கமும் நம்ம எல்லாத்துலேயும் மல்டிப் பண்ணணும். அப்போ 8AB ஸ்கொயர் 8 கூட 4 மல்டிப் பண்ணிங்கன்னா 32x ஸ்கொயர். இது அப்படியே நான் ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். LHS கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன் நான். ஓகேவா? இப்போ RHS இதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். RHSல பாருங்கம்மா, ஏசியில் 3 மல்டிப்ளை இருக்குது. அப்போ ஏசின்றது இந்த ஈக்குவேஷன். இது ஃபுல்லாக 3ஐ மல்டிப் பண்ணணும். அப்போ இதில் 3ஐ மல்டிப் பண்ணிங்கன்னா 3AC ஸ்கொயர். இந்த பக்கம் மல்டிப் பண்ணிங்கன்னா அந்த பக்கமும் மல்டிப் பண்ணும். 3AB ஸ்கொயர் ப்ளஸ் 3 கூட 9 மல்டிப் பண்ணிங்கன்னா 27x ஸ்கொயர். இதை நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதை பாருங்க, 5AD ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஏடி இந்த டேர்மில் நம்ம 5ஐ மல்டிப் பண்ணணும். அப்போ இந்த பக்கம் ஏடியில் மல்டிப் பண்ணால் இந்த பக்கமும் மல்டிப் பண்ணணும். ஓகேவா? இதை நான் சிக்ஸ்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க. இந்த சைடு நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேனா, இந்த சைடு வேல்யூவை நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் இதையும் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த பக்கம் ஆட் பண்ணோம்னா இது எப்படி வரும் பாருங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நேராக அப்படியே ஆட் பண்ணலாம் போல இருக்கு. ஆட் பண்ணால் எப்படி வரும்? 8AD ஸ்கொயர் ஈக்குவல் டு 8AB ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 32x ஸ்கொயர்னு வருது. ஓகே, இங்கே பாருங்க, இதை நான் வந்து செவன்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாருங்கம்மா, இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ RHS ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? இதுவும் ஈக்குவலா இருக்குன்னா அப்ப இந்த சைடும் ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாம். இருங்க, இங்க பாருங்க, இதுல ஏசி ஸ்கொயர் இருக்கு, இதுல ஏடி ஸ்கொயர் இருக்கு. இங்க பாருங்க, ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஸ்கொயரா? ஏடி ஸ்கொயர்னு இருக்கு. இந்த பக்கம் ரெண்டும் நம்ம தான் ஆட்ல எழுதி வச்சுக்கணும். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரியாது. இருங்க, நான் என்ன சொல்ல வரேன்றது நான் சொல்றேன். இந்த பக்கம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுமாமா? இங்க பாருங்க, இந்த பக்கம் இது நேராக ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை எப்படி எழுதணும்? இது ரெண்டும் வேற வேற. நான் சேம் நினச்சி ஈக்குவல் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். அப்போ 3AC ஸ்கொயர் பிளஸ் 5AD ஸ்கொயர் இந்த பக்கம் அப்படியே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு ரெண்டு பக்கமும் ஈக்குவல்னா இந்த ரெண்டு பக்கமும் ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன்லேருந்தும் செவன்த் ஈக்குவேஷன்லேருந்தும் 8AE ஸ்கொயர் ஏஇ ஸ்கொயர்ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்த சைடு வேல்யூ 3AC ஸ்கொயர் ப்ளஸ் 5AD ஸ்கொயர். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லட்டுமா? இங்கே பாருங்க, எல்லா ஈக்குவேஷனுக்கும் பித்தாகரஸ் தியரம் ஒரு முக்கோணமாக எடுத்து நான் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேமா மூணுத்துக்குமே. இங்கே ஏஇல 8 மல்ட்டு பண்ண சொன்னாங்க. அப்போ இந்த சைடு மல்ட்டு பண்ணோம்னா இந்த பக்கமும் மல்ட்டு பண்ணணும். அதான் பண்ணேன். நெக்ஸ்ட் இதுல 3 மல்ட்டு பண்ண சொன்னாங்க. இந்த பக்கம் ஏசியில் 3 மல்ட்டு பண்ணா இந்த பக்கமும் மல்ட்டு பண்ணணும். இதுல 5 ஏடியில் இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 மல்ட்டு பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த 8AE ஸ்கொயர்ல நான் எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். இங்க பாருங்க, இந்த இதை ஒண்ணுமே பண்ணல, ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுட்டேன்.
இந்த பக்கம் 3a² 5a² நானா ஆட் பண்ணி கூட்டி பார்த்தேன். கூட்டி பார்க்கும்போது இந்த சைடு வந்து இந்த வேல்யூ வந்தது 8ab² + 32x². இது ரெண்டும் ஆட் பண்ண முடியல. அப்படியே நான் கூட்டல்ல அப்படியே எழுதி வச்சுக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டுத்துலயும் ஈக்குவலா இருக்கு. இந்த 2 சைடு ஈக்குவல்னா பேலன்ஸ் இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல்னு நம்மளால எழுத முடியும். அந்த மாதிரி எழுதி பார்க்கும்போது நமக்கு கொஸ்டின்ல கேட்ட ப்ரூஃப் கிடைச்சிருது. அவ்வளவுதான். ஓகேவான்னு பாருங்க. ஓகேக்கா. எனக்கு அந்த பிடிக்கும் ஓகேக்கா. வரவே இல்லை. அது பிடிக்கும் வரவே இல்லை. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேம்மா ஓகே. நெக்ஸ்ட் சம் அப்ப போமா? சரி யாராவது ஓகே யாராவது ஏதாவது கேட்கறதுனா சொல்றதுனா சொல்லுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே சம்க்கு போயிடலாம். அடுத்து நம்ம இந்த பயிற்சி ஃபுல்லும் முடிஞ்சிருச்சு. அடுத்த பயிற்சியோட எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கு வந்துட்டோம். யாராவது ஏதாவது சொல்றதுனா சொல்லுங்க. அது வரவே இல்லம்மா. நாங்க போலம்மா. எனக்கு போகவே பிடிக்கலம்மா. இவ்வளோ நாள் நான் பிடிச்சலாம் போல போமா. இவ்வளோதாங்க போக முடியலம்மா. இருமா. எது சொல்றீங்களாம்மா? அப்ப அப்படியே சம்முக்கு போட்டுமா? போலாங்க்கா. சரி. நெக்ஸ்ட் சம் வந்து 4.24 தான். இந்த சம் தான் அடுத்து இருக்கு. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தோட மையத்துல இருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவுல உள்ள ஒரு புள்ளியிலிருந்தும் வட்டத்திற்கு வரையப்படக்கூடிய அந்த தொடுகோட்டோட நீளம் என்னன்னு கேக்குறாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஒரு வட்டத்துல ஆரம் வந்து 3 சென்டிமீட்டர், வட்டத்திலேருந்து ஒரு 5 மீட்டர் தொலைவுல ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. இந்த புள்ளியிலேருந்து இந்த கோட்டை இணைக்கும் போது அது ஏற்படுத்துற கோணம் எப்பவுமே தொடுகோடும் ஆரமும் சேரும் போது கண்டிப்பா அங்க 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். 90 டிகிரி தான் வரும். நீங்க ஜியோமெட்ரி போடும்போது பார்த்திருப்பீங்க. அப்படின்னா நமக்கு இந்த கோட்டோட நீளம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஒரு சர்க்கிள்ல ஒரு ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். அந்த சென்டர்லேருந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு பாயிண்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிள்க்கு ஒரு டான்ஜென்ட் வரையறாங்க. அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த டான்ஜென்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்ளோ அப்படின்னு நம்மகிட்ட கேக்குறாங்க. எப்பவுமே ஒரு டான்ஜென்ட் வந்து ஒரு சர்க்கிள டச் ஆகும்போது, அந்த டச் ஆகுற பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு ரேடியஸ் வரைஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அது 90 டிகிரியா தான் இருக்கும். அந்த கான்செப்ட்ட யூஸ் பண்ணி இதோட வேல்யூவ கண்டுபிடிக்க போறோம். இது 90 டிகிரி அப்படின்னா, கண்டிப்பா இது என்ன தியரம் யூஸ் பண்ண போறோம்? 90 டிகிரினா பித்தாகரஸ்க்கா. பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப பித்தாகரஸ் தியரத்த யூஸ் பண்ணி இது வந்து ஹைப்போட்டெனியஸ், இது பேலன்ஸ் 2 சைட். அதாவது இது கர்ணம், இது மற்ற 2 பக்கங்கள்.
அப்போ கர்ணம் ஸ்கொயர்ன்றது ஓபி. இந்த ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஓ ஸ்கொயர் டிபி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து 5 ஸ்கொயர், இதோட வேல்யூ 3 ஸ்கொயர், இந்த பிடி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 3 ஸ்கொயர் 9. இது ஆப்போசிட் சைடு கொண்டு போய் நம்ம மைனஸ் பண்ணும்போது 16ன்னு வருது. அப்போ பிடி வேல்யூ தான் வேணும். இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு போனால் ரூட்டாக போகும். ரூட் ஆஃப் 16ஓட வேல்யூ 4 சென்டிமீட்டர். அவ்வளோதான். அப்போ அந்த டேஞ்சன்ட் தொடுகோட்டின் நீளம் வந்து 4 சென்டிமீட்டர். இந்த சம் ஓகே பாருங்க. 2 மார்க் தான். ஈஸியான ஒரு சம். ஜாமெண்ட்ரியில இதுதான் நீங்க வரைவீங்க. இது மாதிரி தான் வரைவீங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாங்கக்கா. அது மாதிரி தான் இதுவும். இதுல சும்மா ஒரு கொஸ்டினா கேட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேக்கா. ஓகேம்மா. நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே. இது வந்து ஒரு உங்களுக்கு ஜாமெண்ட்ரி கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டினுக்கு பதிலா இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. ஜாமெண்ட்ரி நீங்க 8 மார்க்குக்கு எழுதுறீங்களா, அதுல 2 ஆப்ஷன்ல இது ஒரு டைம் வச்சிருந்தாங்க. ரொம்ப டஃப்பா ஒரு டைம் கொஸ்டின் எடுத்தப்போ இந்த கொஸ்டினை வச்சிருந்தாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு சம். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்த்தா தான் உங்களால போட முடியும். ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? அதுல உள்ள பாயிண்ட்ஸ்லாம் நீங்க சொல்லுங்க. சரி, அதுலயே நான் அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? அதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணா புரியுதா உங்களுக்கு? எனக்கு சரி, நான் இதுலயே கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கு. அப்புறமா ஒரு நான் இருக்கு. நான்னா இங்கிலீஷ்ல வந்து சோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூ வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர்ல இருந்து ஒரு வெளியில எக்ஸ்டர்னலா டி அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. அப்படி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுல இருந்து டேஞ்சன்ட் தொடுகோடுகள் வரைஞ்சிருக்காங்க. அதை வந்து பி கியூ அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம கிட்ட இந்த தொடுகோட்டின் நீளம் தான் கேக்குறாங்க. ஓகேவா? இந்த நானோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, நீங்க பாருங்க, நம்மளாவே கரெக்டா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கிறோம். செங்கோண முக்கோணமா வர மாதிரி. இந்த நான் சொன்ன மாதிரி, ஐயோ இவ்வளவு நேரம் நான் மியூட்ல இருந்து தான் பேசிட்டு இருந்தேனா? உங்ககிட்ட தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுக்கா. இந்த கொஸ்டின் ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களுக்கு காதுல விழலையா? இல்லக்கா. ஓகே ஓகே, சரி. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குமா, அதோட ஆரம் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். அதுல ஒரு நான் இருக்கு சோட், அதோட அளவு வந்து 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 8 சென்டிமீட்டர்னு. அது நம்மளாவே இந்த 8 சென்டிமீட்டரை இப்படி 4 நாளா பிரிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த ஈக்குவல் ஆஃப் ஒரு லைன் வந்து டிவைட் பண்ணி போற மாதிரி நம்மளா வரைஞ்சுக்கிறோம். அப்ப இதோட அளவு 4, கீழே உள்ள அளவு 4 அப்படின்னு நம்மளா பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த தொடுகோட்டின் நீளம் தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. இந்த கோட்டோட நீளம் நமக்கு கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளால ஈஸியா இந்த தொடுகோட கண்டுபிடிச்சிட முடியும், போன சம் மாதிரி. ஆனா இந்த நீளத்தை அவங்க கொடுக்கல. அவங்களா ஒரு நானோட நீளத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப அதை வச்சுக்கிட்டு நம்ம சம் போடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம்மு. ஒரு டைம் உங்களுக்கு ஜாமெண்ட்ரி 8 மார்க் ஜாமெண்ட்ரி வரும்ல, அதுக்கு பதிலா இந்த சம்ம கேட்டிருந்தாங்க.
நம்ம ஜியோமெட்ரி வந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு போவோம்ல, அந்த இதுல இந்த சம்ம கேட்டு வச்சுட்டாங்க. அப்படி உங்கள கேட்டா எப்படி எழுதுவீங்க? நீங்க பார்த்துட்டு போறதே 3 நான் சொன்ன மாரி 7, 8 டைப் இருக்கு. அதுல நீங்க படிக்கிறது ஏதோ 3 டைப்போ என்னமோ தான் பார்த்துட்டு போறீங்க. அதுலயும் அந்த நீங்க படிக்காத ஒரு டைப் வந்து, இந்த டைப் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்க்கா வாயில நல்ல வார்த்தையே வராதாக்கா? அப்படின்னு திட்டிட்டு இருக்கீங்களா? அவ்ளோ இம்பார்ட்டன்ட் இல்லக்கா. சரி. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவ்ளோ இம்பார்ட்டன்டான ஒரு சம்மு. அதனால இத மிஸ் பண்ணிடாம பார்த்துட்டு போங்க. ம். இத கேட்டாலும் நம்மளால எழுத முடியணும். அந்த மாதிரி. சரி. நம்மளால எந்த சம் குடுத்தாலும் போட முடியும். ஏன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே கான்செப்ட் தெரியும். கான்செப்ட் தெரிஞ்சா நீங்க ஈஸியா எந்த சம் குடுத்தாலும் போடலாம். அதனால worry பண்ணாம போடுங்க. சரி. இப்போ நான் இத எப்படி போட போறேன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த அளவ நான் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா, இது 5ன்னு தெரியுது, இது 4ன்னு தெரியுது. இது வந்து 90 டிகிரியா தான் இருக்கும். அப்போ அந்த கான்செப்ட்ட வச்சு நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இத கண்டுபிடிக்க போறேன். இந்த OR. நம்மளே தனியா கண்டுபிடிப்போமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? OR ஸ்கொயர் ஈக்குவல் டு OP ஸ்கொயர் பிளஸ் அவங்க வேற மாரி போட்டிருக்காங்க. நம்ம பித்தாகரஸ் தியரம்ல இதோ இங்க இருக்கு பாருங்க. இந்த ஓபி இந்த வேல்யூவோட ஸ்கொயர்ன்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஓஆர் ஸ்கொயர் பிளஸ் பிஆர் ஸ்கொயர் இதுக்கு ஈக்குவலா இருக்குமா? அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் இதான் வரும். 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பிளஸ் ஓஆர் ஸ்கொயரு. இது ஆப்போசிட் சைடு போகும். அப்போ 25 மைனஸ் 16 ஈக்குவல் டு ஓஆர் ஸ்கொயரு. 25ல் 16 போயிடுச்சுன்னா 9 ஓஆர் ஸ்கொயரு. நமக்கு இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக வரும். ரூட் ஆஃப் 9ஓட வேல்யூ 3. அப்போ ஓஆரோட வேல்யூ 3. ஒரே ஒரு நிமிஷமா. ஓகே. இப்போ ஓஆரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட வேல்யூ 3ன்னு வச்சுக்கலாம். இது புரியுதா பாருங்க. நார்மலா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாரி தான். யூஸ் பண்ணி இந்த வேல்யூ மட்டும் இப்போ கண்டுபிடிச்சு வச்சுட்டோம் 3 அப்படின்னு. நமக்கு இந்த வேல்யூ வேணும். அதுக்காக தான் இவ்ளோ வேலை பார்க்க போறோம் நம்ம. அடுத்து போடலாமா? ஓகேக்கா. ஓகே. இல்லன்னா நான் அங்கேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ஏன்னா, அந்த இடம் கொஞ்சம் பத்தாத மாரி இருக்கு. அதான் நான் இங்கேயே பார்த்தேன். வேல்யூலாம் டயகிராம் வரையறது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா, அதான் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். இப்படி இருந்தது, அப்புறம் இப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இது இப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இது இப்படி இருந்தது, இது இப்படி இருந்தது. ஓகேவா? சும்மா அந்த வேல்யூஸ்லாம் எனக்கு தெரியாதே. இது என்னம்மா? பிக்யூவா? டீன்னு நினைக்கிறேன், ஓன்னு நினைக்கிறேன். என்கிட்ட புக்கில் இல்லை, புக்கே இல்லைன்ட்டு முதல்ல. OPQTY354. எதுமா ஒய்? இது ஒய்ன்னு வச்சுருக்கோம். இது 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இது 5, இது 4. கரெக்டா? இந்த வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். போடலாமா? இது 4, இது 4. சரி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த குட்டி முக்கோணத்தை இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். இது இப்போ 90 டிகிரி. ட்ரையாங்கிள் பி இது என்ன? ஓ பிஓடி எடுத்துக்கலாம். ஓவாமா அது? ஆர். ஆர். ஏன்னா அங்க ஒரு ஓ இருக்கு. அதனால தான் யோசிச்சேன் நான். பிஆர். பிஆர் டீன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம்னு வச்சுக்குவோம். அப்போ பிடி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இந்த பிஆர் ஸ்கொயர் அதோட வேல்யூ 4. அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்போ பிடி ஸ்கொயர் அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னா 16 பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கட்டும். இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்துக்க போறேன். இந்த பெரிய முக்கோணத்துல இங்க 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு தொடுகோடு டேஞ்சன்ட்டும் ஒரு ரேடியஸ் நானும் இந்த ஆரமும் சந்திக்கும் போது 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அப்போ பித்தாகரஸ் தியரம் படி பிஓடி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுப்போம்.
பிஓடி எடுத்துக்கிறோம்னா இதில் ஓடி ஸ்கொயருன்றது ஓபி ஸ்கொயருக்கும் பிடி ஸ்கொயருக்கும் ஈக்குவல். அப்போ ஓடி அப்படின்றது எது சேர்ந்ததுன்னா 3 + ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 3 இந்த 3 வரும், இந்த ஒய்யும் வரும். நான் ஏதாவது சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதுக்கா. சரி, நீங்க ஏதாவது பேசுங்க, அப்பதான் நீங்க கவனிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியும். ஓபி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 5. வெரி குட். பிடி நமக்கு தெரியாது, ஆனா பிடிக்கு பதிலாக அது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த பிடிஏ எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். இது a + b ஹோல் ஸ்கொயரில் இருக்கு. அப்போ 9y² 6y ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் 16 ப்ளஸ் y². இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 41. ஓகே ஓகே. y² + 16y + 9. நான் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிடுவா? வேணாம், இந்த y² இந்த y² இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் அந்த பக்கம் போனால் மைனஸில் தான் போகும், கேன்சல் ஆகிடும். நமக்கு y தான் வேணும், அதனால இந்த 16y இங்கே இருக்கட்டும். 41 - 9ன்னு வரும். 41ல் 9 போயிடுச்சுன்னா 32. 32. எனக்கு y தான் வேணும். அப்போ 32 / 16 வரும். கேன்சல் ஆகுமா? எத்தனை டைம்மா போகும்? கேன்சல் பண்ணால் எத்தனை டைம்? நான் எதுவும் தப்பாக போட்டிருக்கேனாமா? புக்கில் இந்த ஆன்சர் தான் வருதா பாருங்க. இதான்க்கா வருது. சரி, கேன்சல் பண்ணால் 2 வருது. கரெக்டா? ஒய்க்கு 2வா? ஓகே ஓகே. 16 ஒய்க்கு 2 கரெக்டா? இன்னும் நம்ம தொடுகோட வேல்யூ கண்டுபிடிக்கல, இனிமே தான் கண்டுபிடிக்க போகிறோம். போடலாமா? இது வரைக்கும் ஓகேவா பாருங்க. என்னென்ன பண்ணியிருக்கோம்? இந்த குட்டி முக்கோணத்தை எடுத்து கீழே உள்ள வேல்யூவை கண்டுபிடிச்சோம். அடுத்து இந்த குட்டி முக்கோணம் கண்டுபிடிச்சி ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இந்த பெரிய முக்கோணம் கண்டுபிடிச்சி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த இதில் இந்த ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா நமக்கு தேவை பிடி தான். அதான் எனக்கு டவுட், அது ஏதோ நம்ம மிஸ்டேக்கா போட்டிருக்கோம். ஆனா நான் போட்ட வரைக்கும் மிஸ்டேக்கா எனக்கு தெரியல. நம்ம புக்ல ஆன்சர் வேற பார்த்த மாதிரி ஞாபகம் வச்சு அதான் கேட்டேன். சரி, சப்ஸ்டியூட் பண்றது கரெக்டா பண்ணிருக்கோமா பாருங்க. ஓடி வந்து 3 + ஒய் கரெக்ட், ஓபி கரெக்ட், பிடி 16 + y² தான். ஏன்னா பிடியோட வேல்யூ 4y² கரெக்ட். இது கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், இது கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 25 கூட்டினா 41, y² y² கேன்சல் ஆகுது. புக்கு என்கிட்ட இருங்க, இந்த புக்கில் பார்ப்போம். இங்கே தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். நம்ம a² + b² + 2ab 3 வேல்யூ போட்டோமா, இது கேன்சல் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 41. இங்கே 6y வருது, அந்த டேமை விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம 16 போட்டிருந்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்க, 6 நான் இங்கே 16 மாற்றிருக்கேன் பாருங்க. இங்கேருந்து ஒரு 1 கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கே 6 தான் இருக்குது, அப்போ இங்கே 16 வராது, 6 தான் இருக்குது. சரியா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1163. கரெக்டு. நம்ம போட்டதெல்லாம் கரெக்டு தான். எக்ஸ்ட்ரா ஒரு 1ன்னு எங்கேயோ கொண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். புரியுதா? நம்ம போட்டது கரெக்டு தான், தெரியுதுல்ல? 6y = 32. இதில் y வேணும்னா 32 / 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 1163. அப்போ 16/3. அவ்வளோதான். இதுதான் ஒய்யோட வேல்யூ.
ஓகேவா? y கண்டுபிடிச்சாச்சு. இத எடுத்துட்டு போயிட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, நமக்கு pt யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். pt ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 பிளஸ் ஒய் ஸ்கொயரா? அதுல yக்கு நம்ம 16/3 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். pt ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 16/3 ஹோல் ஸ்கொயர். அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். அப்போ pt ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 கூட வேணாம், சால்வ் பண்ணியே போட்டுருவோம். 16 2 டைம் மல்டி பண்ணி பாருங்கம்மா. 196 என்ன வருது பாருங்க. அது 13ஓட வேல்யூவா? 256 ஓகேம்மா. இப்போ இதை கிராஸ் மல்டி பண்ணுவோமா? 16 × 9 மல்டி பண்ணுங்க. 144 ஓகே. ப்ளஸ் 256 ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க. 400 எவ்வளோமா வருது? 400 தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே. நமக்கு pt தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் போகும்போது ரூட்டா போகும். அப்போ 400க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 20, 9க்கு ரூட் எடுத்தா 3. இதுதான் பிடியோட வேல்யூ. இப்படியே எழுதலாம், இல்லைன்னா இதை கேன்சல் பண்ணி பாயிண்ட்ல கூட நம்ம கொடுக்கலாம். 20 6 6ன்னு போயிட்டே இருக்கும். இப்படி கூட நீங்க எழுதலாம். 20/3 ஓகே. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறீங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. என்னென்ன பண்ணியிருக்கோன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? இந்த குட்டி முக்கோணம் வச்சுக்கிட்டு இந்த பேஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்து இந்த முக்கோணம் எடுத்துக்கிட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம். கீழே உள்ள இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணோம். அடுத்து இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்து அது ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம். சால்வ் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு y கண்டுபிடிச்சாச்சு. இந்த y எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு தொடுகோட்டின் நீளம் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கிறேன், ஒரு டைம் பாருங்க. இது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேக்கா. ஓகேம்மா, சரி. இப்போ பயிற்சியில் இதே மாதிரி ஒரு சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் மாடல்
பாருங்க ஹோம்ஒர்க் போட முடியுமான்னு. இந்த ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்த்த மாடல் தான். இந்த கூட நீங்கள் போடலாம். இந்த செகண்டும் ஃபஸ்ட்டு செகண்டும் போடலாம். ஃபஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வட்டத்தோட மையத்துலேருந்து 25 சென்டிமீட்ரு பீன்ற பாயிண்ட் இருக்குது. வட்டத்தோட இதோட வேல்யூ வந்து 25, தொடுகோட்டின் நீளம் கொடுத்துட்றாங்க 24. இந்த வேல்யூ ஆரத்தோட வேல்யூ கேட்குறாங்க இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு. ஓகேவா, இந்த வேல்யூவையும் கொடுத்துட்றாங்க 24ன்னு. இது கீழே உள்ளதும் 25 கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்குறாங்க. இது 90 டிகிரியில் தான் இருக்கும். அந்த கான்செப்டில் நீங்கள் போடுவீங்க. இப்போது இது என்னென்னா எல்ன்றது வந்து எல்எம்என் அப்படின்னு ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. இதில் வந்து எல்ன்றது வந்து 90 டிகிரியா எல்லு. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அதன் பக்கங்களை தொடுமாறு வரைப்பட்ட செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களின் நீளம் வந்து இது வந்து 6, இது வந்து 8 அப்படின்னா செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களின் நீளம் 6, 8 எனில் வட்டத்தின் ஆரம், அதாவது இந்த வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. இந்த டயக்ராம் மட்டும் கூட நான் பார்த்துட்டு சொல்கிறேன், நாளைக்கு போட்டு காட்டுறேன். எல்எம்என் தான். இந்த சம் கூட நீங்கள் போட வேணாம். ஆனால் இது உங்களுக்கு எப்படின்னு டயக்ராம் வரைஞ்சி காமிச்சா நீங்கள் போடுவீங்க. இந்த சம் போட்டுவாங்க. ஆனால் இது எப்படின்னா இப்படி தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து தாங்குற பக்கம்னா 6, 8 அப்படின்னா இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. இது வந்து எல்லுன்னு கொடுத்துருக்காங்க, எம்மு என், இந்த கான்செப்ட் தான். இந்த வேல்யூவை கேட்குறாங்க. இதை போடுறீங்களா இது? ஓகே சரி, இந்த 2 சம் கூட போட்டுவாங்க. 2 மட்டும் சிம்பிள் சம் தான், ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. நாளைக்கு பேலன்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தாலும் இருக்கும். சப்போஸ் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இருந்ததுன்னா எல்லாருமே உங்கள் பேரண்ட்ஸை அழைச்சிட்டு நீங்களும் வந்துடுங்க. ஸ்கூலுக்கு இல்லை, இங்கே ஆன்லைன் கிளாஸ்க்கு தான். இது ஒரு காமெடியாக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய் பாய், குட் நைட். தேங்க்யூ, தேங்க்யூ, பாய் பாய்மா, தேங்க்யூமா, தேங்க்யூமா, தேங்க்யூப்பா.